தாவீதை பார்த்தீங்களா, ஒரு அடி விழுந்துச்சு. இந்த உடன்படிக்கை பெட்டியை சவுல் கொண்டு வரல. ஆனால் தாவீதுக்கு ரொம்ப ஆசை, கர்த்தருடைய பெட்டி எப்படி அந்நியர் இடத்துல இருக்கலாம், கொண்டு வரான். ஆனால் கொண்டு வரும்போது பிரமாணத்தை பார்க்கல. ஆமே, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆமே, நமக்கு பரலோகம் போக ஆசை. பரலோகம் போக ஆசைன்னா அவன் கண்டிப்பாக எதை பார்த்து தான் ஆகணும்? பிரமாணத்தை பார்த்து தான் ஆகணும். தேவனுக்கு என்று எழுதப்பட்ட ஒரு பிரமாணம் உண்டு. அதாவது தேவன் ஆலயத்துக்கு என்று எழுதி கொடுத்த ஒரு பிரமாணம் உண்டு, அது பரிசுத்தம். இவர் பிரமாணத்தை பார்க்கல. இவர் ஆவேசத்தில் இவருக்கு ஏற்றார் போல ஒரு ரதத்தில் ஏற்றி இதே மாதிரி கொண்டு, பெலிஸ்தீன் எப்படி கொண்டு வந்தான்? பசுக்களை கொண்டு வந்து வண்டியில ஏற்றி கொண்டு வர. இது பெலிஸ்தீனுடைய முறை. லேவியன் முறை அது கிடையாது. பெலிஸ்தீனுடைய முறை. பெலிஸ்தீன் எங்க முடிச்சான் அங்க கண்டினியூ பண்றாரு. ஆண்டவர் விட்டாரே ஒரு அடி. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பெலிஸ்தீனுடைய முறைகளை செஞ்சுட்டே இருக்கிறோம். நாள் பார்க்கிறது. ஆமே. இன்னைக்கு எல்லாம் கைத்தட்டு வராது இருக்கு. ஆமே. இன்னும் பெலிஸ்திய முறையை செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆனா கர்த்தர் பேரை சொல்லி செய்யறோம். இஸ்ரவேலர்கள் செஞ்சாங்கல்ல, கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்து கர்த்தருக்கு பண்டிகை நாங்க பாருங்க, பேரெல்லாம் கர்த்தர், ஆனா செய்யற முறை எல்லாமே பெலிஸ்தியர் முறை. எல்லாம் என்ன கணக்குல செய்யறோம் ஒண்ணுமே தெரியாது. தாவீது கொண்டு வந்தார், ஆண்டவர் அடிக்கிறார். அடிச்சதும் தாவீது எதை புரட்டுறார் தெரியுமா? பைபிளை புரட்டுறார். ஏன் அடி விழுந்துச்சு? பைபிளை புரட்டி சுத்திகரிக்கிறார். இந்த வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம புரட்டுறோமோ, நம்ம லைஃப் ஒவ்வொரு பகுதியும் இதை இப்படி சொல்ல விரும்புறேன். இந்த பைபிளை நம்ம பெரட்ட பைபிள் என்ன ஆகும்? அழுக்காகும். இந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு பேப்பரும் பெரட்டுறதுனால அழுக்காகுதுன்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அவன் நேர லேவியரை கூப்பிடுறான். நம்ம நியாயமான முறையில கர்த்தரை தேடல பாரு. பைபிள் எப்படி இருக்கு பாரு. லேவியர் தானே சுமக்கணும். லேவியர் சுமக்கிறது மட்டும் இல்ல, வழியில எங்கேயும் நிறுத்தக்கூடாது, யாரும் அதை தொடக்கூடாது, இப்படிலாம் பிரமாணம் இருக்கு. ஆமா, ஒன்று மாறினாலே மொத்தமா எல்லாம் மாறிச்சு. ஆமே, ரதத்துல வச்சு கொண்டு வராங்க. காளைகள் வந்து மிரளுது. பெலிஸ்தியர் அனுப்பும் போது மிரளல. ஏன்னா பெலிஸ்தியருக்கு வேற தெரியாது, அவ்வளவுதான். பெலிஸ்தியர் தூரத்தில் நின்று பார்க்கறாங்க. தூரத்தில் நின்று பார்க்கறவங்க எந்த முறை பண்ணாலும் ஆண்டவர் கண்டுக்க மாட்டார். ஆனா அவருடைய இருதயத்தை தொடுறவங்க, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க, அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்கன்னு பார்த்து செஞ்ச ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க. பெலிஸ்தியன் என்ன பண்ணிட்டு போறான்? அவன் தேவஜனம் அல்லவே. ஆண்டவர் அவன் பயப்படுறான். ஆண்டவர் பயந்துட்டு போட்டோம். அவன் ஏன் பயப்படுறான்? அவன் ஏன் பயப்படுறான்? தேவன் யாருன்னு அறிந்து பயப்படுறானா? இல்ல, தாகோனே அடிச்சிட்டார் அவரு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது பாருங்கள், வசனத்தை பார்த்ததும் லேவியரை கூப்பிட்டு எல்லாம் சுத்திகரிங்க. அந்த வசனத்தை பார்க்க மைண்ட் எதை நோக்கி தான் போகும் தெரியுமா? சுத்திகரிக்கணும், இதெல்லாம் வேண்டாம். அடுத்து சாலமோனை வச்சு ஆலயத்தை கட்டுறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு எழும்பின ராஜாக்கள்ல சில விரல் விட்டு எண்ணக்கூடிய நல்ல ராஜாக்கள் இருந்தார்கள். அதுல ஒரு ஆள் தான் யோசபாத். அந்த யோசபாத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களிலே, கர்த்தர் யோசபாத்தோடே இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். 6வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. நல்ல கவனிக்கணும், இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம், கர்த்தருடைய வழின்னு என்ன? கர்த்தருடைய வார்த்தை தான். சாட்சி, பிரமாணம், கற்பனை, கட்டளை, வழிகள், இப்படி எல்லாம் சொல்லப்பட்டது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான். இதில் அவனுடைய மனம் என்ன கொண்டதான்? உற்சாகம். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எனக்கு பைபிள் ரொம்ப பிடிக்கும். பைபிள் பிடிக்கும்னா பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு வைக்கிறது இல்லை, ரீட் பண்றது. ஐயோ, எனக்கு டைம் கிடைக்கல பைபிள் படிக்க, கொஞ்சம் கேப் கிடைக்காதா? ஆமென். இந்த உற்சாகம் அவனை என்ன செய்ய வச்சது தெரியுமா? அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு
இதான் அந்த பைபிள்ல நம்ம ஈடுபட 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 என்னன்னா இந்த சுத்திகரிப்பு நடக்கும். சுத்திகரிப்பு. தாவீதை விட யோசபாத் இன்னும் டீப்பா போறாரு, இன்னும் டீப்பா போறாரு. தாவீதின் நாட்கள்ல கூட விக்கிரகங்கள்லாம் உள்ள வரல, இஸ்ரவேலுக்குள்ள வரல. அதன் பிறகுதான் அந்த உள்ள ராஜாக்கள் எல்லாம் சாலமோன் நாட்கள்ல கொண்டு வர வச்சுட்டான். அந்நிய நுகத்துல நிறைய பிணைக்கப்பட்டு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டான். அதன் பிறகு அதை மாத்துறதுலாம் பெரிய சேலஞ்சாவே இருந்துச்சு. ஆனா இந்த பைபிள்ல அதனாலதான் இந்த யோசபாத் என்ன பண்ணுவார்னா, இந்த வசனம் வந்து எல்லா இடத்துலையும் பிரசங்கிக்கப்படணும்னு சொல்லிட்டு அதற்கான ஆட்களை கொண்டு வந்து வசனத்தை பிரசித்தப்படுத்துகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில டீப்பா போக, இதை விட டீப்பா இன்னொருத்தர் போறார். யாருன்னா எசேக்கியா. எசேக்கியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்துல, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து, இந்த வேடை கவனிக்கணும், விக்கிரக தோப்புகளை வெட்டி, அடுத்த வார்த்தை எல்லாரும் கவனிக்கணும், மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை, சத்தமா சொல்லுங்க, எசேக்கியாவை இது கொஞ்சம் ஓவரா இல்ல? ஏன் உடைச்சு போட்டான் தெரியுமா? அந்நாட்கள் மட்டும் வாசிங்க. அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். பழைய ஏற்பாட்டுல மோசே உண்டு பண்ணின வெண்கல சர்ப்பம், புதிய ஏற்பாட்டுல எதுக்கு நிழலா இருக்கு? சிலுவை. பைபிளுக்குள்ள டீப்பா போனதும் அவன் எதை கை வைக்கிறான் பாத்தீங்களா? நிகுஸ்தான உடைக்கிறான். நிகுஸ்தான் அதுக்கு பேரு. ஏன் உடைக்கிறான்? அது உடைக்கிறதுக்கு ஆண்டவர் வைக்க சொன்னார். அடையாளமா வைக்கப்பட்டதை வழிபாடா மாத்திட்டாங்க. இந்த பைபிளுக்குள்ள டீப்பா போக 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 இயேசுவை தவிர வேற எதையும் வர்ஷிப் பண்ற காரியமா பார்க்க முடியாது. இந்த சிலுவைன்னு ஒண்ணே நமக்கு தெரியாது. எப்படி தெரியும்? சிலுவைன்னு என்ன தெரியும்? நமக்கு தெரிஞ்ச மரண தண்டனை எல்லாம் தூக்கு கயிறு. அப்போ அந்த காலத்துல காட்டி தராங்க. இந்த சிலுவைன்னு வந்தாலே ஜீசஸ் வந்ததும் அது அவருடைய அடையாளமா மாறிச்சு. அடையாளம் அது. சிலுவை வைக்கிறது தப்பு இல்லை. ஆனா அது வழிபாட மாறுதுன்னா அதை உடைச்சிடணும். இனி வராதாமே. நம்ம எல்லாம் தள்ளியே நிக்கிறோம். தள்ளி போக போக பெலிஸ்தியர் கூட்டத்தில் சேர்ந்துரும். உள்ள என்றாக பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் இருப்போம். பெலிஸ்தியர் கூட்டத்தில் இருக்கல்ல தேவன் நம்மை அழைத்தது. ஆரம்பத்தில் இதை உடைக்கல. ஏன்னா அதை வழிபடல அவங்க. அது இருந்துட்டு போட்டோம். அது ஒரு அடையாளம், பார்த்தாலே தெரியும்பா அந்த காலத்துல. ஆமென். ஆனா அதை வழிபாடா மாத்துறாங்க பாருங்க. வழிபாடா மாத்துறாங்க பாருங்க. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். சிலர் பைபிளை கூட விக்கிரகம் ஆக்கிடுவாங்க. ஒண்ணு வேண்டாங்க. ஆலயத்தை பெருசா பேசும்போதே ஆண்டவர் கோவம் வந்துச்சா இல்லையா? ஆண்டவர் இந்த ஆலயத்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் பார்த்தார். ஒரு கல் இருக்காது பாரு அப்படின்ட்டார். ஏன்? அந்த காலத்து பரிசுத்தவான்கள் உலக வேஷங்கள் ஆடம்பரங்களை தூக்கி எறிஞ்சாங்கன்னா டீப்பா போனதுனால. இந்த டீப்பா நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எங்க போய் நிப்பீங்க தெரியுமா? ஏதேன்ல போய் நிப்பீங்க. வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம். அதனால அவங்களை எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க. நம்ம எதை வழிபடுறோம்? இன்னைக்கு சிலுவையை தொட்டு கும்பிட்டு இருக்கிறோமா? அதனாலதான் ஆண்டவர் வந்து கூட 2 பேர் அறைய அலோவ் பண்ணார். எந்த சிலுவையை தொட்டு கும்பிடுறோம் நமக்கு தெரியுமா? ஒருவேளை இந்த ஒருத்தன் கீழே போனால அந்த சிலுவையை தான் நம்ம தொட்டு வணங்கிட்டு இருக்கிறோம் பயங்கல. எக்காலம் துணிக்கும் போது அவன் காலை பிடிப்பான். ஒன்ன நான் விட மாட்டேன். நீ என்ன இவ்வளவு நாள்
சிலுவை வச்சிருக்கூடாதா? அடையாளமா இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை. வழிபாட மாறிட்டு சிலுவை நமக்கு மேன்மை. ஆமென். சிலுவை நமக்கு அது பாக்கியம், அது மேன்மை. ஆனா நான் வர்ஷிப் பண்றது சிலுவையை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட நம்ம எதை வர்ஷிப் பண்றோம், எதை வர்ஷிப் பண்றோம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள என்றாக 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 இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். மோசே தூரத்தில் இருந்து முச்செடியை பார்க்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை. கிட்ட நெருங்க நெருங்க மோசே காலில் இருக்கிறது என்ன கழட்டு, கையில் என்ன வச்சிருக்கிற கோல் போடு, போட்டான். இந்த சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். எபேசியர் 5வது அதிகாரம் 25 முதல் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அடுத்த வார்த்தை பாருங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, வாசிங்க, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். பைபிள் அது நாளைக்கு வரும்போது ஆண்டவர் கூட்டிட்டு போயிடுவார். தயவு செய்து பெலிஸ்தியரை ட்ரீட் பண்றது வேற, பரிசுத்தவான்களை ட்ரீட் பண்றது வேற. ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? புருஷன் மனைவி, கிறிஸ்து சபை. ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு புருஷனுக்குன்னு ஒண்ணு உண்டு. ஒரு சின்ன விஷயம் மாறினா கூட புருஷர்கள் அதிகமா கோபப்படுற பர்சன் யாரா இருப்பாங்க தெரியுமா? மனைவியா தான், சொந்த மனைவியா இருப்பாங்க. பைபிள் அப்படிதான் இருக்கு. உங்கள் சொந்த புருஷர்கள் அப்படிதான் இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் அது ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். அது ஒரு அன்பின் வெளிப்பாடு. இந்த அன்பு இல்லாம எரியறவங்க இருப்பாங்க, அவங்க நாளைக்கு எரிஞ்சிட்டு இருப்பாங்க. அது விட்டுருங்க. இந்த அன்பின் வெளிப்பாடு. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் மாறினா கூட அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. ஆண்டவர் எப்படி நம்மளை பார்க்க விரும்புறார் தெரியுமா? பரிசுத்தமாகிறதற்கும் கரை திரை முதலானவைகள். சொல்லுங்க, கஷ்டமா இருக்கா சொல்றதுக்கு? சொல்லுங்க. அது நான் சொல்லிட்டேன். அடுத்து சொல்ல வேண்டியது சொல்லுங்க. ஒன்றும் இல்லாமல். எது ஒண்ணு இருக்கக்கூடாது? ஒரு சின்ன கரை கூட. ஆமே. இதுக்காக அவர் கொடுத்த கிரை என்ன தெரியுமா? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதாவது என் கையை சுத்தமாக்க அவர் கையில் ஆணி. ஜீசஸ். என் கால்கள் சுத்தமாக அவர் கால்களில் ஆணி. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அடி. என்கிட்ட ஒரு பழுதும். அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவரை செக் பண்றாங்க. ஒரு பழுதும் இல்லை. அதன் அடையாளம் தான் இவரிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் போது பிரதான ஆசாரியன் ஓகே பண்ணணும், ஒரு குற்றம். அதுக்குன்னே ஆட்களை நியமித்திருப்பாங்க. அதே போலதான் கடைசியில் இங்க பிலாத்து ஓகே பண்றான். ஏன்னா பிரதான ஆசாரியனுக்கு பார்வை அவுட் ஆயிட்டு, எல்லாரும் பொய்யான குற்றச்சாட்டை வச்சிட்டு இருக்கும் போது பிலாத்து அந்த தீர்ப்பு சொல்றான், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன் அப்படி சொல்லிட்டு கையை கழுவிட்டான். ஓகே ஆயிட்டு. அடிக்கிறாங்க அடி. அவர் உடம்புல அடிபடாத இடம் கிடையாது. ஏன் தெரியுமா? என் உடம்புல ஒரு இடத்துல கூட கரை இருக்க கூடாது என்பதற்காக. இந்த ரகசியம் பெரியது. ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த உணர்வு தேவை.
அதனாலதான் கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்து சீஷர்கள்ட்ட சொன்னார், நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆமென். இந்த வேதத்துக்கு நமக்கு இடையே இருக்கிற உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் கடந்த வாரம் இதுதான் பேசினார். அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம் விட மாட்டேங்கிறார். ஆமா, எந்த அளவுக்கு எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, இனி நமக்கு முன்னாடி எத்தனை வருடங்கள் இருக்கும்னு தெரியாது. வேதம் சொல்கிறது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது அப்படிங்கிறார். யோவான் உடன் அப்படி எழுதுறார், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படி எழுதும் போது ஆவியானவர் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். எஸ், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறதுனா என்ன? அந்த பசுக்கள் அந்த பிரசனத்தை சுமந்து கொண்டு போய் கர்த்தருக்கு தகன பலியாய் மாறினதல்லவா, அதுபோல இந்த 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 பிரசனம் நிறைந்த வசனத்தை எவன் ஒருவன் சுமந்து கொண்டு ஓட்டத்தை முடிக்கிறானோ அவன் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன். கிறிஸ்துவுக்குள். ஹல்லேலூயா. வசனம் நமக்குள்ளே, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, வசனம் எனக்குள்ளே, நான் கிறிஸ்துவுக்குள்ளே. மறுபடியும் சொல்லுங்க, வசனம் எனக்குள்ளே, நான் கிறிஸ்துவுக்குள்ளே. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மட்டும் உங்க லைஃப்ல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது, கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது, நான் அல்ல. ஆமே, நான் அல்ல. அந்த பிரசனத்தை சுமக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்த அந்த கரவலான மாடுகள் கூப்பிட்டு கொண்டே போச்சுதான். அப்படிதான் பைபிள்ல இருக்கு, கூப்பிட்டு கொண்டே போச்சு. எப்படி கூப்பிட்டுருக்கோம்? அதுக்கு சத்தம் போட்டிருக்கும். என்ன சொல்லியிருக்கும் தெரியுமா? ஆமா, இது நான் நடக்கல, நான் அங்கே இங்கே போகக்கூடியவன், ஆனா அவருடைய பெட்டி என் தோல்ல இருக்கு. நான் இன்னைக்கு நேரா நடக்கிறேன், நான் இன்னைக்கு செம்மையா நடக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதாங்க நம்முடைய சாட்சி. மோசே எப்படி மோசே இந்த கேரக்டர் மாறிச்சு? தொபியாக்க கேரக்டர்ல மோசே எகிப்துல வளர்ந்தவன் அல்லவா மோசே. அப்ப ஆளோட்டி எபிரேயன் அடிக்கிறத பார்த்ததும் மோசைக்கு அவனை என்ன பண்ணணும்னு தான் தோணுச்சு, அடிக்கணும்னு தான் தோணுச்சு. அவன் அடிக்கிறான், நான் அடிப்பேன். அடிச்சுட்டு வந்து கர்த்தரின் திருவிருந்து, ஆண்டவரே எனக்காக நொறுக்கப்பட்டீர், நானும் ஒருத்தன் நொறுக்கிட்டு இப்பதான் வந்தேன் ஆண்டவரே. ஆமென். அவன் எகிப்துல இருந்தான், அவனை வெளியே கொண்டு வந்து வார்த்தை எத்தனை நாள் இரவு பகலா பேசி முகமுகமா பேச 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 இப்ப ஆரோன்னு அகெயின்ஸ்டா பேசுறாங்க. அதாவது சிலர் இருக்கிறாங்க பாருங்க, நம்ம மோசமா இருக்கும் போது அமைதியா இருப்பாங்க, நம்ம திருந்திட்டோன்னு தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன் வந்து வந்து நிப்பாங்க. இப்ப அடிங்க அப்ப கை விறு விறுன்னு வரும். மோசைக்கு விறு விறுன்னு வரல, ஏன்னா தொபியா கைட்டம்லாம் உள்ள இருந்து வெளியே போயிட்டு உள்ள என்னது சட்டியில் இருக்கிறது தானே. சில சொல்லுவாங்க பாரு, இன்னைக்கு திருவிருந்து எடுத்துட்டு வந்த இல்லைன்னா தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஐட்டம் உள்ள இருக்கு. அது வெளியே வர்றதுக்கு 2 நாள் ஆகும், டியூஸ்டே. ஏன்னா சண்டே தான் உள்ள போட்டு ரசத்தோட கூட அதையும் விழுங்கி இனி அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். மண்டே வந்து அப்படி நினைவுல இருக்கும், மண்டையில நிற்கும். செவ்வாய் தோஷம், டியூஸ்டே வந்து அடிக்கும் பாருங்க, உடனே புதன்கிழமை போச்சு.
அடுத்து வெள்ளிக்கிழமை உபவாசம், சனிக்கிழமை ஆயத்தம், ஞாயிற்றுக்கிழமை ஆரவாரம், அடுத்து மண்டையில நிற்கும். இப்படியே போயிட்டு இருக்கு. இல்ல இல்ல இப்ப மோசே என்ன பேசினாலும், ஏன் உன்கிட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசுவாரா? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆரோனே பேசலான்னு வரும்போது மோசே இப்படி ஆம்ச காட்டுவார். சிலர் அப்படியே இருப்பாங்க தெரியும், போட்டோ கூட இப்படி தான் நிற்பாங்க. பொண்ணு பார்க்க போட்டோ கூட இப்படி கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா பொண்ணு நாளைக்கு அடிக்கணும்னு தீர்மானத்தோட வந்துடக்கூடாது. ஆரோன் இப்படி பேசுவார 40 வருஷத்துக்கு முன்னாடி. மிரியாம் பேசுவாங்களா 40 வருஷத்துக்கு முன்னாடி? இல்ல இல்ல. அந்த இடத்துல தான் அவன் கேரக்டர் எழுதப்படுது. அவன் சாந்த குணம் உள்ளவன். எப்படி மோசே சேஞ்சஸ்? என்ன ஆச்சு? பேசுறார். தள்ளி நின்று கேட்டேன், கொஞ்சம் பக்கத்துல வந்து கேட்டேன், இப்ப ஃபேஸ் டு ஃபேஸ். தொபியாக்க எதுவுமே என்கிட்ட இல்லை. எகிப்துக்கு வாசனை கூட இப்ப மோசேட்ட கிடையாது. எகிப்து வீட்டுல வளர்ந்தவன், அந்த ஸ்மெல்லு கூட மோசேட்ட கிடையாது. பரலோக ஸ்மெல் அடிக்கும் மோசே கிட்ட. பரலோக ஸ்மெல், அந்த முகம் வந்து ஜீசஸ் சபையே, அந்த அவரை அறிகிற அறிவின் வாசனை, பரலோக ஸ்மெல் தான் நம்ம மேல அடிக்கணும். அவன் இந்த வேதத்தோடு நெருங்க விரும்புறீங்களா? 5 ஜெபத்தை பண்ணுங்க. 5 ஜெபத்தை பண்ணுங்க. 5 ஜெபத்தை நான் சொல்லி ஜெபிக்கிறேன். 1, என் செவிகளை திறந்தருளும், என் செவிகளை திறந்தருளும். நமக்கு தெரியும் ஸ்தேவான் வந்து ஆவியில நிறைந்து பேசுவார். பழைய ஏற்பாட்டை எவ்வளவு பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டோடு பேசுவார் தெரியுமா? நீங்க அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் வீட்டில் போய் படிங்க. அப்படியே என்ன ஒரு ஞானம், என்ன கிருபை! தான் ஆவியில நிரம்பும் போது வெளிப்படுகிற அந்த விஸ்டம், அந்த கிரேஸ், க்ளோரி. அப்படி பேசும்போது கேட்ட ஜனங்கள் வந்து காதை என்ன பண்ணாங்களா? இப்படி ஒரு நிலைமை மட்டும் நம்ம லைஃப்ல வரவே கூடாது. அதனாலதான் ஆண்டவரே என் செவிகளை திறந்தருளும். ஆண்டவர் அந்த ஒரு செவிடன், கொன்னை வாய் உடையவன், அவனை ஜனங்க கூட்டிட்டு வரும்போது இந்த காதுல எப்படி கைய விரல வச்சு எப்பத்தான் ஆறாம். தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 40:6, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். அதன் அர்த்தம் என்ன? செவி வார்த்தைக்கு செவியை அடைக்கிறவனுடைய பலியையும் காணிக்கையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? சொல்லுங்க, விரும்பவே மாட்டார். விரும்ப மாட்டார். வசனத்தை கேட்க மாட்டேன், ஆனா ஃபுல்லா நான் வர்ஷிப் பண்ணிட்டே இருப்பேன்னா விரும்பவே மாட்டார். இந்த காது திறக்கப்பட்டவனுடைய மனநலம் எப்படி இருக்கும் தெரியுமா? 7வது வசனத்துல புஸ்தக சுருளில் என்னை குறித்து. அப்ப வசனம் கேட்க செவியை திறக்கிறதுனா என்ன தெரியுமா? இன்னைக்கு என்கிட்ட என்னை பத்தி எனக்கு என்ன சொல்ல போறார் இந்த மனநிலைமையில. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு செய்தி, இன்னைக்கு தொபியா இன்னைக்கு என்ன செய்தி, இன்னைக்கு நெகேமியா, இன்னைக்கு எனக்கு தான். இன்னைக்கு செய்தி என்ன? இன்னைக்கு அவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். யாரு? ஆண்டவரா. என்னை குறித்து எழுதி இருக்கிறது, என்னை குறித்து எழுதி இருக்கிறது. செவியை திறந்தவர்கள் பெந்தேகோஸ்தே நாள்ல ஆவியானவர் இறங்குகிறார். கேட்கிறவங்க செவியை திறக்கிறார், ரட்சிக்கப்பட நாங்க என்ன பண்ணணும் அப்படி கேட்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இயேசு வந்து வாழ்ந்து மரித்த காரியத்தை சொல்லும் போது நான் என்ன பண்ணணும் அப்படி கேட்கிறாங்க. இதான் செவியை திறக்கிறது. ஒரு செய்தி கேட்கும் போது ஆண்டவர் நான் என்ன பண்ணணும், நான் பைபிள் படிக்கும் போது ஆண்டவர் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமே வரலன்னா நம்ம செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம்.
செவியை திறந்தருளும் ஆண்டவரே. ஏசாயா 29:17-18 சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்ச காலத்தில் லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். அப்படி மாறும்போது என்ன ஆகுமாம்? அக்காலத்தில் செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். நம்ம வசனம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம் வைங்களேன், 29:20 சொல்லப்பட்டிருக்கிறது, கொடியவன் அற்று போயிருவான். நமக்குள்ள அந்த மோசமான கேரக்டர் இருக்கும் பாருங்க. நான் ஸ்பிரிச்சுவல் பார்வையில் சொல்றேன், இந்த சேவி எனக்கு என்கிட்ட தான் பேசுறார். இந்த மனநிலையில வசனத்தை கேட்க பழகிட்டோம்னா, வசனத்தை படிக்க பழகிட்டோம்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த மோசமான உங்ககிட்ட இருக்கிறதுல மோசமான கேரக்டர் என்ன சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியும்ல, இந்த கேரக்டர் என்கிட்ட ஃபர்ஸ்ட். ஆமே. சில சொல்லுவாங்க பாருங்க, என் புருஷன் குடிக்கலைன்னா தங்கம், குடிச்சா குடிக்கலைன்னா தங்கம். நீங்க அப்ப குடிக்காம இருக்கும்போது கொண்டு போய் அடை வச்சிருங்க. நம்ம எல்லாரும் தேவன் மனிதனை எப்படி படைத்தார்? செம்மையானவனாகவே படைத்தார். யாரையும் தீமையானவனா படைக்கல. ஆனா அந்த கொடியவன் இருக்கான் பாருங்க, தொபியா. தொபியான்னு யாரும் பேர் வைக்கல. தொபியா உள்ள வந்து நிறைய தட்டு முட்டுகளை வச்சுட்டு உள்ள வச்சுட்டே இருக்கிறான். இந்த வசனத்தை கேட்க பழகிட்டோம்னா இந்த கொடியவன் அற்று போயிடுவான், அற்று போயிடுவான். ஆமா, என்னுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகணும்னு நான் விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. எதுக்கு ஆமேன்னு சொன்னீங்க? ஆமா, நமக்கு தெரியுங்க, நமக்கு தெரியும். ஆமே. எப்படிங்க இருக்கிறோம்? எப்படிங்க இருக்கும்? கோபத்துல சில கோபத்துல வீட்டில் உள்ள பொருளை உடைச்சிட்டு லோன் போட்டு பொருளை வாங்கி வீட்டில் வைப்பாங்க. இதுல தேவையா? அந்த மோசமான கேரக்டர், அந்த கொடியவன்லாம் அற்று போகணும். இந்த கொடியவன் ஒருத்தங்களுக்குள்ள இருக்கிற அந்த கொடியவன் அற்று போயிட்டான்னா அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும். அந்த கொடியவன் அட்டு போகாம நீங்க தலைகீழா நின்று பாஸ்டிங் இருந்தாலும் குடும்பம் தூரமாக தான் போகும். பிள்ளைங்களை கொண்டு வர முடியாது. ஆமே. இந்த கொடியவன் அட்டு போகணும். இந்த வசனம் உள்ள போகணும். வசனம் உள்ள போயிட்டுனா அது வேலையை பார்த்துரும். ஆமே. ஆண்டவரை மேலிருந்து தள்ளிவிட பார்த்த சாத்தான வசனத்தை வச்சு அப்புறப்படுத்தினார். ஆண்டவர் கட்டுத்தாரார். உனக்குள்ள வசனம் இருந்துச்சுன்னா சாத்தான் என்ன கொண்டு வந்தாலும் உனக்குள்ளிருந்து வசனம் புறப்பட்டு அவன் அடிச்சு. ஆமே. செவியை திறந்தருளும். 2, இருதயத்தை திறந்தருளும். என் இருதயத்தை திறந்தருளும். எதுக்கு தெரியுமா? விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற நிலைமை. இருதயத்தை திறந்தருளும்னா விசுவாசித்து அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். எஸ், கரெக்ட் தான். சொல்லுங்க, இந்த வேர்டை சொல்லுங்க. கரெக்ட் தான் சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாலும் கரெக்ட் தான். ஆமே, கரெக்ட் தான்ப்பா, கரெக்ட் தான். அவர் என்ன சொல்ல கரெக்ட் தான், கரெக்ட் தான், இப்படி சொல்லிடணும் அவர்கிட்ட. இதுக்கு என் இருதயத்தை திறந்தருளும். அப்போஸ்தலர் 16:13-14 வசனங்கள்ல பவுல் போய் ஒரு ஆற்றின் அருகே உட்கார்ந்திருந்து அங்கே சில ஸ்திரீகள் வருவாங்க. பவுல் பிரீச் பண்ணுவார். அப்படி பிரீச் பண்ணும்போது 14வது வசனத்தில் லீதியாள் என்னும் பெயர் உள்ள ஒரு ஸ்திரீ வந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை, அப்போ தேவன் இருதயத்தை என்ன செய்வாராம்? அவ கேட்டுட்டே இருக்கிறான். அவ திறந்ததும் 15வது வசனத்தை பாருங்கள். அவளும் அவள் வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்று அதன் பிறகு அவள் வீட்டை திறந்து கொடுக்கிறாள் ஊழியத்துக்கு. நம்ம இருதயம் ஓப்பன் ஆயிட்டு வைங்களேன், நம்ம வீடு காஸ்பலுக்காக ஓப்பன் ஆகும். இருதயத்தை திறந்துடணும். 3வது, இது ரொம்ப முக்கியமான ஜெபம், நொறுங்குண்ட இருதயத்தை எனக்கு தாரும். எதுக்கு அப்படின்னா ஏசாயா 66:2 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினாலே இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என்
வசனத்துக்கு எதுக்கு நொறுங்குண்ட இருதயத்தை தாங்கன்னு கேட்கணும்னா, எப்பவுமே இந்த பைபிள் படிக்கும் போது நமக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா? தேவ பயம் இருக்கணும். தேவ பயம் எப்பவுமே. அந்த பயம் இருந்தா பைபிளை நம்ம சும்மா படிக்கவே மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். Thank you Jesus. அதாவது ரொம்ப பிரியமானவங்க நமக்கு ஒரு லெட்டர் போட்டாங்கன்னா ஆசையா தரப்போல, சந்தோஷமா வாங்கி தரோம். திடீர்னு போஸ்ட் வருது, ஒரு வக்கீல் நோட்டீஸ் வருது, ஒரு பயம் வருமா? வரும். இப்படி எல்லாமே அடங்கினது தான் என்ன தெரியுமா? பைபிள். நான் எவ்வளவுதான் களி கூர்ந்தாலும் எனக்குள்ள அந்த ஒரு தெய்வ பயம் இருந்துட்டே இருக்கணும். ஏன்னா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில், அப்ப இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒருத்தனை விட்டு போயிட்டுனா அவன் அவர் வழிகளில் நடக்கிறதுக்கு என்ன செய்வான்? யோசிப்பான். புரியும்படி சொல்றேன். இந்த சீமை தாவீதை கல்லை தூக்கி போட்டு சபிப்பான். தாவீது திரும்பி வரும்போது சீமை மன்னிப்பு கேட்பான். தாவீது கொல்ல மாட்டார். ஆனா தாவீது மரிக்கிறதுக்கு முன்னாடி சாலமோனை கூப்பிட்டு சொல்லுவாரு, நீ அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ, அவன் கேரக்டர் எப்போ கல்லை தூக்கி எரிவான் தெரியும், அது ஞானமா இருந்துக்கோ, ஒவ்வொருத்தரும் எப்படி உனக்கு யாரை உனக்குள்ள எல்லைக்குள்ள விடணும், யாரை எல்லைக்குள்ள விடக்கூடாது, அதில் ஞானமா இருந்துக்கோ சொல்லிட்டு போயிட்டார். அதே போல சாலமோன் சீமையை கூப்பிட்டு சொல்லுவார், எங்க அப்பா ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு உன்னை கை வைக்க முடியாது, அதனால நீ எருசலேம்ல இரு, அந்த நதியை தாண்டி நீ என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது, அது வந்தா உன் உயிர் அவுட் ஆயிரும், இதான் அவன் கண்டிஷன். அவன் அநேக நாள் அப்படி இருந்தானாம். பயந்து 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 பயந்தது அந்த எல்லையை தாண்டாம அப்படியே இருந்தான். நாள் போக 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 அவனுக்குள்ள என்ன போயிட்டு தெரியுமா? பயம் போயிட்டு. பயம் போனதும் இவனுடைய ஆட்கள் எல்லை தாண்டி போயிட்டாங்க. ஆளு முக்கியமா உயிர் முக்கியமா? ஆனா இவன் அந்த ஆட்களை தேடி எல்லாம் தாண்டி போயிட்டான். ரீசன் என்ன தெரியுமா? அவனை விட்டு எது போயிட்டு, இந்த பைபிளோடு நம்ம ரொம்ப பழக 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 நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த பயம் போயிடும். எல்லா பயம், நரகத்தை குறித்த பயம், அந்த பயம், இந்த பயம், அதெல்லாம் போட்டோம், அது போனோம். ஆனா தேவனை குறித்த பயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். இயேசு அவருடைய மகன். ஆனா நீங்க பைபிள்ல இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இடையே இருக்கிற நிறைய கான்வர்சேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய இடத்துல இயேசு அவர் பக்கத்தில் இருந்துட்டு ஆண்டவர் தான் சொல்லுவார், கர்த்தர் தான் சொல்லுவார். இப்படிதான் ஏன்னா அந்த ரெஸ்பெக்ட், இந்த பயங்கிறது ஐயோ அடிச்சிருவாரு, கண்ணை குத்திரு, அந்த பயம் இல்லை. அந்த நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே, இந்த பயம். பைபிள் இது எடுத்த உடனே ஒரு திறப்பு, அது ரெண்டா கையில வரும், அப்புறம் ஒட்டி வைக்கிறது இல்ல. அதுக்காக நீங்க அதுக்கு முன்னாடி நின்று சிலர் ஒண்ணு இந்த அர்த்தம் அப்படி அல்ல. அது ரெஸ்பெக்ட். அப்பா பேசுறாரு, இன்னைக்கு அவர் என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புறார். ஆமென். பயத்தோடு நொறுங்குண்ட இருதயம். இந்த நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார் தெரியுமா? புறக்கணிக்கவே மாட்டார். நாலாவது, தினந்தோறும் வேதத்தை ஆராய கிருபை. தினந்தோறும், டெய்லி. பைபிள் படிக்கிறது இல்ல, பைபிளை டெய்லி. ஆமென், ஆமென். பெரோயா பட்டணத்தார் தினந்தோறும் என்ன பண்ணாங்களா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்தாங்க. அதனால அவங்க கேரக்டர் மாறிச்சு. டெய்லி டெய்லி பைபிள் மெடிடேஷன். என்ன பண்ண வச்சிருங்க ஆண்டவரே, ஆமா என்ன பண்ண வச்சிருங்கப்பா. நான் படிச்சுட்டு வெளியே போற வசனம் என் கூடவே டிராவல் ஆகணும் ஆண்டவர். அந்த டே ஃபுல்லா என் பக்கத்துல யார் பேசினாலும் அதை பத்தி 2 வார்த்தை சொல்லணும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. 5வது, யாக்கோபு 1:22 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள்.
ஆண்டவரே இந்த வசனத்தை செய்கையாக்க எனக்கு உதவி செய்யும். இந்த வசனத்தை ஆமென். ஆண்டவர் கிருபை செய்வாராங்க, கிருபை செய்வார். ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்கிற நேரம் ஆகிவிட்டது. 103வது சங்கீதம் அதனுடைய 17, 18 வசனங்களை வாசியுங்கள், ஜெபிக்கலாம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அடுத்த வார்த்தை, இந்த வார்த்தை கவனிக்கணும். அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்கிறவர்கள் என்றல்ல, செய்ய நினைக்கிறவர்கள். ஒருத்தன் செய்யணும்னு நினைக்கிறான் தெரியுமா, அவன் மேல கர்த்தர் என்ன வைக்கிறார் தெரியுமா? கிருபை. அந்த கிருபையை வச்சிட்டாருன்னா அவன் செஞ்சிருவான். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இந்த மாம்சம் என்ன உள்ளது, பலவீனம் உள்ளது. ஆனா நான் என்ன இது, அதுக்கு தான் இந்த ஜெபங்கள். ஏன் இந்த ஜெபங்கள் செய்ய சொல்றேன்னா, இது நான் செய்யறேன்னா நான் என்ன நினைக்கிறேன், நான் எதை விரும்புறேன், அவருடைய வார்த்தையின்படி நான் செய்யணும்னு விரும்புறேன். செய்ய நினைக்கிறவர்கள் மேல கர்த்தருடைய கிருபை. இந்த வசனத்தின்படி நான் செய்யணும்னு நினைக்கும் போது என் மேல கர்த்தர் இதை செய்யறதுக்கு எவ்வளவு கிருபை வேணுமோ அவ்வளவு கிருபையை தருவார். அப்படி கிருபையை நான் பெற்றுக்கொள்ளும் போது என் தலைமுறை மேல கர்த்தருடைய நீதி இருக்கும். அந்த நீதி என்ன தெரியுமா? ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால ஈசாக்கு நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன். யாக்கோபே நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். ஆண்டவரே என் செவிகளை திறந்தருளும், என் இருதயத்தை திறந்தருளும், நொறுங்குண்ட இருதயத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே தினந்தோறும் வேதத்தை ஆராய எனக்கு கிருபை தாரும். ஆமென். வசனத்தை செய்கையாக்க உதவி செய்யும். தீட்டுள்ளவன் அதிலே பிரவேசிப்பது இல்லை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமா